இவருக்கு குழந்தை பொண்டாட்டின்னு எந்த ஏக்கமும் இல்லையே. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏங்க உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு பொண்டாட்டி புள்ள முக்கியமா இருந்தா இங்க இருந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருப்பீங்க. அப்படிலாம் நீங்க பேசக்கூடாதுங்க. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, நீங்க புதுசா ஒரு பிரச்சனை இப்ப கிளப்பிட்டு இருக்கீங்க. ஏன் இப்பதாங்க கொஞ்ச நாளா புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள தகராறா? உங்க கூட எந்த தகராறும் இல்லைங்க, நீங்க போங்க. இத பாருங்க, உங்களை நான் வீட்டுக்கு கூட்டு வரேன்னு எங்க அம்மா கிட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், தாய் மேல் ஆணை. அதுக்கப்புறம் உங்களை கூட்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன அவங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அது உங்க பிரச்சனை, நீங்க சமாளிச்சுக்கோங்க. ஏன் பிரச்சனையா? மாப்பிள்ள பாவம்மா, ரொம்ப கெஞ்சுறாருல, கூட போமா. பாருங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள நீங்க தலையிடாதீங்க. சாரி சார், நான் உங்களை பார்க்கவே இல்லை சார். நீங்க எப்போ வந்தீங்க? ஆனா யார் பஞ்சாயத்து பண்ணணும் கேட்க மாட்டாங்க போட்டு. புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்து வந்துச்சுன்னா அவள் தான். பேட் பிஹேவியர். ஃபோனு ஐயோ, கரெக்டான இடத்துல அம்மா ஃபோன் அடிக்குது. இப்போ தான் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க எல்லாம் பிரச்சனையை முடிச்சு சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சதுங்க. இப்போ இதுவா? இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னால் அவ்வளோதான் போல இருக்கே. ஐயோ, சொல்லுமா. என்னடா துளசியை கூட்டிட்டு வந்துட்டியா? அதான் டேய், வீட்டு முன்னாடி மொத்த மீடியாவும் கூடிடுச்சுடா. நீ துளசியை கூட்டிட்டு வா, ஒரு பிரஸ் மீட் வைக்கணும். ஏமா நீ அவங்களெல்லாம் வர சொன்ன? நீ இருக்கிற பாரு. அம்மா, என்னால ஒன்றும் பண்ண முடியாதுமா, அவங்க வந்தால் தானே கூட்டு வர முடியும். ஏன்? அந்த ஏன் அவங்க கிட்ட கேளு. அவங்க லவர் தான் பேசுங்க. அத்தை, துளசி எதுக்குமா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிற? இல்லத்த, எனக்கு அங்க வர விருப்பம் இல்லை. ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். துளசி என்னம்மா, நான் தான் வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் பேசின பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேனேமா. இப்படியெல்லாம் நான் யாரையுமே வீட்டுல திட்டினதே கிடையாதுமா. உனக்காக தாம்மா நான் அவ்வளோ பேசியிருக்கேன். நீ கிளம்பி வாமா. நீ இல்லாம இது குடும்பமாவே இல்லம்மா. விக்கிரகமே இல்லாத கோவில் மாதிரி இருண்டு போய் கிடக்குமா. இல்லத்த. என் மேல உனக்கு பாசம் இருக்கா இல்லையா? ஐயோ அத்தை, இருக்கத்த. எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தான் என்னோட பெரிய உறவு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சொல்லுமா. துளசியோட நீ இந்த வீட்டுக்கு வர்றதா இருந்தா வா, இல்லைன்னா அங்கேயே இருந்துக்கோ. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். மாமியாரும் மருமகளும் இந்த விஷயத்துல ஒரே மாதிரி இருக்கிறாங்க. என்ன அஞ்சலி இதெல்லாம்? யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க.